ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லபடி இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒரு சம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து என்னால் செல்ஃபி எடுத்து பேச முடியல. வீட்டுக்காரமே இல்லை, அவர் வேலைக்கு போயிட்டார். காலையில் நான் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்ச காலை ரொம்ப வேலை டைட்டாக இருந்துச்சு. அதனால் காலையில் நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இப்போ ஒரு ஈவினிங் டைம் ஒரு கரெக்டாக 5 மணி போல் இருக்கும். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வயலுக்கு கட்டி போட்டோம்ல, கட் பண்ணோம்ல, அது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வயலுக்கு தான் போகிறோம். இப்போது வரக்குள்ளேயே பக்கத்து வீட்டு பொண்ணு பாப்பாவுக்கு ஒரு பூ கொடுத்தாங்க. வேலை இன்றைக்கி நிறையா இருந்துச்சு. கட் பண்ண எல்லாமே கட்டி போட்டு இன்றைக்கி வீட்டுக்கு ஃபுல்லாக தூக்கிட்டு வந்தோம். அதனால தான் காலையில் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. நான் இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணுவோம், பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இடம் எல்லாமே கூட்டி முடிச்சுட்டேன். இங்கே எல்லாமே சாணி போட்டு மொழிகாச்சு. டீயுமே போட்டு முடிச்சுட்டேன். மாமியார் இருந்து இப்போ டீ குடிச்சிட்டு தான் இருக்காங்க பாருங்கள். பாப்பா வந்து விளாண்டுருக்கா. டீ போட்டாச்சு. இன்னொரு அடுப்பில் சாப்பாடு வச்சுருக்கோமே. இந்த ஆடுக்கு வந்து குளிர்றது, அதுக்காண்டி இங்கே வந்து இருக்குது. நான் இப்போ டீ தான் குடிக்க போகிறோம். வாங்க டீ குடிக்கலாம். கிசோட்டா தோறிச்சு. மாமியாருமே பூஜை பண்ணி முடிச்சுட்டாங்க காலையிலேயே. இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:30 மணி ஆயிடுச்சு. நைட்டு வந்து விளாக்கு கண்டினியூ பண்ண முடியல. பக்கத்து வீட்டில் இல்லை, எங்கள் பெரியப்பா இருக்காங்களே, பெரிய மாமனார், அவங்களோட மருமகளுக்கு குழந்தை வலி வந்துருச்சால ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதனால் நைட்டு எல்லாமே நாங்கள் அங்கே போயிட்டோம், அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அதனால் லாக் என்னால் கண்டினியூ பண்ண முடியல நைட்டு. சரி வாங்க இப்போ டீ குடிச்சிடலாம். அப்பா ரொம்ப குளிருது. அவர் சார் இன்னும் தூங்கிட்டு இருக்காருன்னு எந்திரிக்கல. அங்கே தூங்குறாரு பார்த்தீங்களா. அவர் நைட்டில் ஃபோன் நிறையா யூஸ் பண்ணுறாரு. யூஸ் பண்ணிவிட்டு வெளியே தூங்கிறாரு. சார்ஜர் இல்லைனாலும் சார்ஜர் போட்டுக்கிட்டு நைட்டு யூஸ் பண்ணி தூங்குறதுன்னு எந்திரிக்கல சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். மாமனார் வந்து பாப்பா தூக்கி வச்சுட்டு இருக்காரு. இப்போ வந்து என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, செடிக்கு தண்ணி ஊற்றுறமே. மாமியார் தான் தண்ணி ஊற்றுறாங்க, நான் சாப்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன். நானுமே கொஞ்சம் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அவங்க மட்டும் தனியாக தண்ணி ஊற்ற முடியாதுல்ல, எல்லாத்துலேயுமே தண்ணி ஊற்றணும். ஏன்னா தண்ணி ஊற்றி நம்ம ரொம்ப நாள் ஆகிடுச்சு, மழை பெஞ்சதில்ல. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றாமே விட்டுட்டோம். நிறையா தண்ணி ஊற்றணும். மாமியார் எடுக்க போயிருக்காங்க தண்ணி. மொபைல்லையுமே சார்ஜர் வேறு இல்லை இந்த டைம் பார்த்து. ஃபோன் வேறு அவர் வேறு யூஸ் பண்ணுறாரு. ஒரு ஃபோன் தான் மாற்றி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அவருமே கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். மொபைலில் சுத்தம் பூரா சார்ஜருமே இல்லை. எப்படியுமே ஒரு 70% போல் தான் சார்ஜர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மொபைலில் சார்ஜர் போகணும். அதை காட்டி மாமியாருமே தண்ணி மொண்டு ஊற்றிடுவாங்க. பாருங்கள், மாமியார் தூக்கிட்டு வராங்க சொல்லி தண்ணி. வாசல் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், கோழி கொஞ்சமாக அரிசி கொடுத்தேன், அதுங்க சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. ஆடுதுக்கப்புறம் கட்டி போடணும். சாப்பாடு வந்து நாங்கள் இங்கே தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே பண்ணிட்டோம். அந்த இடத்துல கட்டில் போட்டாச்சாங்க, வேண்டாம். அந்த சைடில் வந்து சாப்பாடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காண்டி இங்கே வந்து பாப்பா வந்து விளாண்டுட்டு இருந்தாலா, பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டான். தண்ணிட்டு வந்து அப்படியே ஊற்றிட்டா பாப்பா கீழே. அதனால் இப்படி இருக்குது. வாசல் எல்லாமே நான் கூட்டி முடிச்சிட்டேன். பார்த்துட்டிங்களா, வாசல் எல்லாமே கூட்டி முடிச்சாச்சு. இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல. பார்க்கும் என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் வந்து கரெக்டாக இப்போ வந்து 5 மணி ஆகுது. சாரி, 5 மணி இல்லை, 4:30 மணி ஆகுது. 5 மணி சொல்லிட்டேன், 4:30 மணி. மாமியார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. நம்ம போய்ட்டு மொபைலில் சார்ஜர் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. மொபைலில் சார்ஜர் வர இல்லை. இன்னும் கத்திரிக்காய் செடி இருக்குல்ல, அது அப்படியே தான் வச்சுருக்கோம். மாமனார் இப்போதைக்கு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே விளக்கி வச்சுட்டேன். காலைல கொஞ்சம் கீரை குழம்பு பண்ணல, அது கொஞ்சம் மீன் திணிச்சு அதுவுமே நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். மொபைலில் சார்ஜர் போட வேண்டியதான். மொபைல் எங்கே தான் சார்ஜர் போடுவேன். மொபைல் சார்ஜர் போட்டு நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன். ஒரு வழியாக பாப்பாவை ரெடி பண்ணி அவங்க அப்பா கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் அவங்க அப்பா கிட்ட அமுச்சு விட்டேன். அவங்க 2 பேரும் சும்மா ரோட்டில் ரவுண்டிங் பண்ண போவாங்க. பாப்பா பாய் பாய், போயிட்டு வா. இவங்க தான் பெரியம்மா. என்ன சாப்பாடு பண்ணாலும் எனக்கு எட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு குழந்தைங்கலாம் யாருமே இல்லை, அவங்க மட்டும்தான். 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போதாங்க கரெக்டாக டைம் வந்து
கரெக்டாக இப்போ தாங்க 5 மணி. 5 மணிக்கு இங்கே வந்து நைட் ஆகிடுச்சு. ஏன்னா குளிர் டைமில் அதனால் அப்படி தான் இருக்கும். மாடு வர எடுத்துகிட்டு வந்தாங்களா, சாப்பாடு தண்ணி எல்லாமே மாடுங்க ஊற்றி விட்டுருச்சு. இது பாப்பா இங்கே தண்ணி ஊற்றுனா இது சாப்பாடு தண்ணி. அதுக்கப்புறம் இந்த இடத்த சாணி போட்டு இது பண்ணணும். நம்ம ஒரு சாப்பாடு கீழே போட்டாலுமே அந்த இடத்த வந்து சாணி போட்டு இது பண்ணணும், அப்படியே விடக்கூடாது. கோழி கொஞ்சம் மாமியார் தூக்கிட்டு வராங்க பாருங்கள். சாப்பாடு இன்னும் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சாப்பாடு ரெடி ஆகவே இல்லை. அந்த அரிசி ரொம்ப லேட் ஆகுது. இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக 6 மணி போல் ஆகுது. மாமியார் வந்து குளித்து முடிச்சுட்டு ஈவினிங் டைம் அகைன் ஒரு டைம் பூஜை பண்ணுவாங்க. சரி வாங்க, மாமியார் பூஜை பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து துளசி செடி இருக்குல்ல, அங்கே வந்து விளக்கு போடுவாங்களே. நான் தான் ஈவினிங் டைமில் நானும் பண்ணுவோம், மாமியாரும் பண்ணுவாங்க. இப்போ குளிர் அதிகமாக இருக்கா, அதனால குளிச்சுட்டு தான் பண்ணணும். நான் குளிக்க முடியாது ஈவினிங் டைம், பாப்பாவுக்கு சளி பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் நானும் பண்ணுவோம், மாமியாரும் பண்ணுவோம், மாற்றி மாற்றி தான் பண்ணுவோம். மாமியார் பூஜை பண்ணி முடிச்சுட்டாங்க. அங்கே பார்த்தீங்களா விளக்குமே ஏற்றியாச்சு. கோவிலுக்குள்ளே போக முடியாது, ஏன்னா காலையில் தான் குளித்தோம். நான் ஈவினிங் டைம் குளிக்கல. கோவிலுக்குள்ளே என்னால் போக முடியாது. கோவில் உள்ளாரி விளக்கு ஏற்றி முடிச்சுட்டாங்க. தெரியுதான்னு நினைக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி செடி இருக்குல்ல, இங்கேயுமே விளக்கேற்றி முடிச்சுட்டாங்க. இங்கேயுமே விளக்கேற்றி முடிச்சு இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து கற்பூரம் காட்டுவோம்ல, இங்கே வந்து கற்பூரம் காட்ட மாட்டாங்க, ஊதுவத்தி தான் வச்சு இது பண்ணுவாங்க. துளசி செடி வச்சாச்சு. இன்னுமே சாப்பாடு வந்து ரொம்ப லேட் ஆகுது. இதான் நம்ம வீட்டு கோவில், சிவன் கோவில். இங்கே இருக்கிறது எல்லாமே இந்த பூவுன்னு சொல்லுவாங்கள்ல, பந்து பூ. எங்கள் ஊர் சைடில் பந்து பூன்னு சொல்லுவாங்க, வேறு ஊர் சைடில் ஒரு மாதிரி பேர் சொல்லுவாங்க, சாமந்தி பூ அந்த மாதிரின்ட்டு. இதில் இப்போ தான் முக்கு வருது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. முன்னாடி கோவில் சுற்றுற நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபுல்லாக நான் வந்த புதுசுலாம் வெறியும் செடி பூச்செடி தான் வெறி பந்து பூச்செடி தான் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த செடி எல்லாமே எடுத்தாச்சு. சரி வாங்க இப்போ வீட்டுக்கு போகலாம். இது வந்து யாரும் வரக்கூடாது, கோழி ஆடு மாடெலாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட் பண்ணியாச்சு. இதை நான் வந்துட்டு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தூக்கி விட்டுருவோம். இந்த மாதிரி மேலே தூக்கி விட்டு தலை கொஞ்சம் தான் போகணும். போகலாமா வீட்டுக்கு? ஒரு வழியே சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு வந்து எடுத்து வச்சுட்டு இருந்த அரிசி ரொம்ப லேட் ஆகுது. சாப்பாடு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லிடுறேன் டைமு. இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து 5:25 ஆகுது. கரெக்டாக 5:25 ஆகுது. இப்போ பார்த்தீங்களா கிளைமேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இதை 5:30 கூட ஆகலை இன்னும். அதுக்காண்டியே இப்போ வந்து இருட்டாயிடுச்சு. ஏன்னா குளிர் டைம் இல்லை, பனி மூட்ட வர ஆரம்பிச்சிடும். சரி பாருங்கள், மாமியார் கரெக்டாக 5 மணி தான் பூஜை பண்ண போனாங்களா. வெளில இருக்க லைட்டுமே போட்டாச்சு, இங்கே இருக்க லைட்டுமே போட்டாச்சு. ஆடு மாடு எல்லாமே கட்டி போட்டாச்சு. கோழி இதுக்கப்புறம் கோழி தான் அடைக்கணும். கோழி இருக்குது பார்த்தீங்களா, கோழி எல்லாமே அதோடய கூண்டில் வந்து நம்ம அடைச்சி விட்டுறணும். மாமனார் வந்து மார்க்கெட் போயிருக்கார். அவர் வந்தால் தான் சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, முடிஞ்சு காய்கறி எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் வந்தால் தான். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கே இப்போ ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. பாப்பாவுக்கு போய் அகைன் ஷொட்டர் போட்டு விட்டுட்டு நானுமே, என்கிட்ட ஷொட்டர் இல்லை. என்னோடய ஷொட்டர் வந்து ஜிப்பு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, ரொம்ப இதாகிடுச்சு. முன்னாடி வருஷம் வாங்கின ஷொட்டர். இந்த வருஷம் எனக்கு ஷொட்டர் வாங்கலை. பாப்பா ஷொட்டர் துவச்சி போட்டிருந்தேன். டெய்லியுமே பாப்பா ஷொட்டர் துவச்சி நான் போடுறேன். 2 இருக்குது, அதை போக மாட்டேன், இதான் போட்டு அதனால் துவச்சி இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவளுக்கு ஷொட்டர் போட்டு விடணும் பாப்பாவுக்கு. எனக்கே ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாப்பாவை கூப்பிட்டு ஷொட்டர் போட்டு விடணும். எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணி. லேட்டாக தான் எழுந்திரிச்சு, ரொம்ப குளிர் தான், எந்திரிக்க முடியல. பாப்பாவும் இந்த குளிரில் எந்திரிச்சு ரொம்ப சேட்டை பண்ணுறான். வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்து தூங்க வைக்கிறதுக்கு இது பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்களா நிலா அழகாக இருக்குல்ல, பேசக்குள்ள வாயில் புகை வருது, அந்த அளவுக்கு குளிராக இருக்குது. மாமியார் வந்து சாணி கரைச்சி போட்டு வாசல் எல்லாமே இங்கெல்லாம் கூட்டி முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு டைம் ஆகிடுச்சு பூஜை பண்ணணும்ல காலையில், அதுக்காண்டி அங்கே போயிருக்காங்க. நானும் இந்த சைடு மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் விளக்கிட்டு, பாத்திரம் இப்போதைக்கு நான் விளக்க மாட்டோம், ஏன்னா அந்த பாத்திரம் எல்லாமே அங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போதைக்கு விளக்க மாட்டேன், பாத்திரம் எனக்கு ஜலி பிடிச்சிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஐஸ் மாதிரி இருக்குது தண்ணி எல்லாம். அதனால் இப்போ வந்து விளக்க மாட்டேன் பாத்திரத்தை. வெயில் வந்தால் பிறகு விளப்போம். அங்கே பார்த்தீங்களா பனி எப்படி பெய்யுதுன்னு தெரியும், சூரியனுமே வந்துருச்சு. கோழி எங்கே போய் சீக்கிது பாருங்களா.
பாப்பா பார்த்தீங்கன்னா காலைல அவளுக்கு எந்திரிச்சு ஆயில் மசாஜ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு போட்டு ஸ்வெட்டர் போட்டு மாமனார்கிட்ட கொடுத்தேன். மாமனார் கொஞ்சம் குளிர் காஞ்சிட்டு இருக்காரு. அங்கே வந்து பாப்பா வச்சு இது பண்ணுவார். அதுக்காண்டி அவளுக்குமே காலைல ஷாக்ஸ்லாம் போட்டு விட்டுருக்கோம் பாருங்கள். மாமியார் வந்து இப்போ குளிக்க போகிறாங்க. அவங்க குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு பாத்திரம் எல்லாமே விளக்கிட்டு மூஞ்சி கை காலெலாம் க்ளீன் பண்ணிட்டு நான் சாப்பாடு பண்ணணும். இவங்க 2 பேரும் குளூரில் எப்படி படுத்துருக்காங்க பார்த்தீங்களா? விறகுமே இல்லை, விறகுமே முடிஞ்சு விறகு போய் எடுத்துகிட்டு வரணும். இவங்களுக்கு இன்னும் சாப்பாடு கொடுக்கல, பசியால் அப்படி வந்து இது பண்ணுவாங்க. இந்த இடம் எல்லாமே கூட்டி முடிச்சுட்டேன். இங்கே எல்லாமே சாணி போட்டு மொழிக்காச்சு. டீயுமே போட்டு முடிச்சுட்டேன். மாமியார் வந்து இப்போ டீ குடிச்சிட்டு தான் இருக்காங்க பாருங்கள். பாப்பா வந்து விளாண்டுருக்கா. டீ போட்டாச்சு. இன்னொரு அடுப்பில் சாப்பாடு வச்சுருக்கோமே. இந்த ஆடுக்கு வந்து குளிருது, அதுக்காண்டி இங்கே வந்து இருக்குது. நான் இப்போ டீ தான் குடிக்க போகிறேன். வாங்க டீ குடிக்கலாம். கிசோட்டா தோறிச்சு. மாமியாருமே பூஜை பண்ணி முடிச்சுட்டாங்க காலையிலேயே. இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:30 மணி ஆயிடுச்சு. நைட்டு வந்து விளாக்கு கண்டினியூ பண்ண முடியல. பக்கத்து வீட்டில் இல்லை, எங்கள் பெரியப்பா இருக்காங்களே, பெரிய மாமனார், அவங்களோட மருமகளுக்கு குழந்தை வலி வந்துருச்சாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அது நைட்டு எல்லாமே நாங்கள் அங்கே போயிட்டோம், அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அதனால் லாக் என்னால் கண்டினியூ பண்ண முடியல நைட்டு. சரி வாங்க இப்போ டீ குடிச்சிடலாம். அப்பா ரொம்ப குளிருது. அவர் சார் இன்னும் தூங்கிட்டு இருக்காருன்னு எந்திரிக்கல. அங்கே தூங்குறாரு பார்த்தீங்களா? அவர் நைட்டில் ஃபோன் நிறையா யூஸ் பண்ணுறாரு. யூஸ் பண்ணிவிட்டு வெளியே தூங்கிறாரு. சார்ஜர் இல்லைனாலும் சார்ஜர் போட்டுக்கிட்டு நைட்டு யூஸ் பண்ணி தூங்குறதுன்னு எந்திரிக்கல. எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் கட்டி போட்டு நான் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு தான் இருக்கேன். அது எல்லாமே நாளைக்கு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.